ஹே ஹலோ மேரிய ஃபேமிலி நான் பண்ணி பார்க்க போகிறது ஆஃப்டர் பிரேக்கப் ஐ பிகேம் ஏ பில்லியனியருங்க மேங்க வேலை சீசன் 1 எபிசோட் 13 அதாவது ஃபைனல் எபிசோட நம்ம இன்டர்வியூவில் பார்க்க போகிறோம். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வாங்க அப்போ உங்களுக்கு நல்லா கடை புரியும். இப்போ நம்ம டேரக்டா எபிசோடுக்குள்ள போகலாம். ஹே எனக்கு மிஸ்டர் கியான் யாருன்னு தெரியாது, ஆனால் மிஸ்டர் சோயோட தங்கச்சி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன்கிட்ட எப்படி பேசிப்பான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லாங்க. பின்னாடி பேசியிருக்கப்போ அந்த கிம்மோ இவன் தானே என்ன அந்த லைஃப் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்மில் என்ன அசிங்கப்படுத்தினவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரு இருப்பில் இருக்க. அதாவது எபிசோட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது யாருன்னு. மேம் நீங்க இவரை மிஸ்டர் கேன் தானே சொன்னீங்க? யாரு அந்த லைஃப் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல அதிகமா பணம் சொல்ல பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக் ஏன்னா சொல்லப்ப அவங்களும் அம்மான்னு சொல்ல அங்க எல்லாரும் அவங்க பேரையும் சொல்லிட்டு எங்க பிசினஸ் பத்தி சொல்ல சாரி மிஸ்டர் ஸ்டீஃபன், அந்த பிரச்சனை உனக்கவே முடியல, நான் முடிஞ்சவரை தடுக்கப்பட்டான்னு அங்க இருக்காங்க டீம் அவன் கொஞ்சம் பணம் வச்சுட்டு ரொம்ப டிம்மில் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பத்தி அவனு போட்டு கொடுக்க நம்ம ஸ்டீஃபன் கிட்ட இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம கார் சேல் பண்ண விடாம நிறைய கும்பல கூட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கிம்மும் சொல்லி அவரும் சரி நான் அவனை போய் பார்த்துக்கன்னு சொல்லி நம்ம ஸ்டீஃபன் சொல்றாரு. நீடானி மிஸ்டர் கேன் சொல்லி அவரோட நான் என்னோட பேர் வந்து ஸ்டீஃபன், அதோட நான் கேள்விப்பட்டிருக்கேன் மிஸ்டர் கேன் வந்து அதிகம் பணம் வச்சிருக்காரு, அதை கூட தண்ணி மாட சொல்ல பண்ணுவாருன்னு. ஆனா அதை பார்த்தா கொஞ்சம் பொய் மாட தெரியுது போல, எனக்கு நம்ம ஒரு பான்சி ஸ்கேம் மட்டும் தெரியுது அப்படி சொல்ல போற. என்ன பான்சி ஸ்கேமா என்ன சொல்லி புரியலையே அப்படி சொல்ல போற. நம்ம மெங்கும் அதுவும் இந்த பான்சி ஸ்கேம் வந்து ஃபாரினர்ஸ் தான் உருவாக்குனாங்களே, இது என்னன்னா அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமா பணம் கையில இருக்க மட்டும் அவங்க காமிச்சுக்குவாங்க, ஆனா அவங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ ஓ அப்படியா, இந்த பான்சி ஸ்கேமோட பெரிய ஒரு விஷயமே ஹை ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்கலாம். அதை வச்சு சொசைட்டில பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அவங்க பணத்தை வாங்கி அவங்களை ஏமாத்திடுவாங்க, இல்லாட்டி அவங்கள ஏமாத்தி இன்வெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க. அப்படி அதானே நீ இப்ப பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல அங்கிருந்து எல்லாரும் ஆமாப்பா இது பார்த்து அப்படின்னு தெரியுதுன்னா எல்லா பணக்காரங்களும் இவர் மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கப்போ அவர் சொல்ல உண்மையா இருக்குமோ ஒரு மிஸ்டர் கேன் வந்து ஒரு ஸ்கேமரா ஸ்டீஃபன் அவங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா லின்சின் வந்து ஒரு ஸ்கேம்னு சொல்ல அப்படி இல்லாட்டி நீங்க ஒழுங்கா என்ன போயிருங்க அப்படி சொல்ல போறேன். அப்பனா மிஸ்டர் கேன் கிட்ட அது போயின்னு சொல்ல என்ன ப்ரூஃப் இருக்கு சாரி இப்ப எனக்கு தூக்கம் இல்லைனால நான் போய் தூங்க போற சொல்ல ஹீரோ கிளம்பி போவாங்க. அங்கிருந்து ஸ்டீஃபனும் அங்கிருந்து ரெண்டு பொண்ணு பார்த்து நீங்க ரெண்டு பேரும் அவனுக்கு அவரே வேலை செய்றீங்க சொல்லி அவனும் சொல்ல நீங்க என்ன பேசுறீங்க புரியலன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க உண்மையா சொல்றீங்களா இல்லாட்டி நான் போலீஸுக்கு பொருட்டா? ஏய் ஸ்டீஃபன் கொஞ்சம் இங்க பார்க்க முடியுமா, நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க போல, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட விளையாட ஆசைப்படுறேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல பரவாயில்ல நீங்க இங்கேருந்து ஓடல அப்படி இருக்க போற, நீங்க ஸ்கேம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண நீங்க என்கிட்ட ஒன்னே ஒன்று பண்ணணும், அது என்னன்னா உங்ககிட்ட என்னோட அதிகமா பணம் இருக்கணும். அப்படி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்களா நீங்க ஸ்கேம் இல்லைன்னு நான் ஒட்டுக்கிறேன். அப்படி நீங்க மட்டும் ப்ரூவ் பண்ணாம போயிட்டீங்கன்னா நான் இந்த ஊரு முழுக்க நீங்க ஒரு ஸ்கேமர் சொல்லி எல்லா பக்கம் ரேடியோ போட்டு டிவி எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி விட்டுருவேன். ஏய் ஸ்டீஃபன் வந்துட்டு அவங்க நாட்டுல டாப் 5 கார் டீலர்ஸ்ல அவரும் ஒருத்தர், அதனால அவர் நம்ம ஊருக்கு வந்து கார் ப்ரொமோட் பண்றதுக்காக வந்திருக்காரு. எனக்கு இப்பயே யாரு ஜேக்கப்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த மட்டும் ஃபேக்கானவங்க எல்லாம் எதுக்காக வராங்களோ அப்படி இருக்க போற ஸ்டீஃபன் மாதிரி இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசியிருக்க போற. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க சொன்னதுக்கு, அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க இந்த ஊர் முழுக்க நீங்க எதுக்காக இங்க இந்த கார் டீலர்ஷிப்புக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். என்ன விளையாடலாமா சில ஹீரோ கேட்க போறேன். நீ ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்க அப்படி சொல்லி அவரும் அங்க நிக்கிற பத்தி அவனுக்கு இங்க இருக்கிற காஸ்ட்லியான 10 மில்லியன் மதிப்புள்ள காரும் ஃப்ரீடா அப்படி சொல்ல போற. நானும் சொல்லி அவரும் சந்தோஷமாவ என்னப்பா இது போகணுமா சொல்ல போற. அவங்களும் இது நியாயமே இல்லை, நீங்க என்ன இந்த கம்பெனி ஓனர் அப்படி இருக்கப்போ இந்த கார் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது, அதுக்கு நான் இந்த இடத்துக்கும் இங்க இருக்க எல்லா காருக்கும் நான் ஓனர், அப்படி இருக்கப்போ நானும் அதுக்காக செலவு பண்றேன் அப்படி இருக்க போற. இல்லை எந்த பிரச்சனையும் இல்லையே மிஸ்டர் கேன், நீங்க உங்ககிட்ட பணம் இல்லையா அப்படி சொல்லி அவ கேட்க போறேன். அல்ல பரவாயில்ல இங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லி நம்ம ஹீரோவும் அங்க 3 பொண்ணுங்க இருந்தாங்க தெரியுமா, 3 பொண்ணுக்கும் நம்ம ஹீரோ 20 மில்லியன் மதிப்புள்ள சீரியஸான காரை தர. நம்ம ஹீரோ அதுக்கான ரேட்டான 60 மில்லியனையும் டிரான்ஸ்ஃபர் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு காமிக்க அதை கேட்டாங்களாம். என்னையா டக்குன்னு 60 மில்லியன் செலவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லி சாக்கா அப்புறம் நான் சும்மா ஜோக் பண்ணிட்டேன்ப்பா நம்ம ஸ்டீஃபன் சொன்னதுக்கு. நீங்க கியாச்சு மிஸ்டர் கியான் ரொம்ப நல்ல ஒரு அவசியம் அப்படியெல்லாம் மாட்டி பேசி இருக்கப்படி அங்கே 3 பொண்ணுங்களும் ரொம்ப தேங்க் மிஸ்டர் கியான், இந்த கிஃப்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படி இருக்கப்ப எப்படி இருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தெரியல, இதை பர்சனலா எடுத்துக்காதீங்க, ஏன்னா எனக்கும் அந்த ஃபாரினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் அப்படி இருக்கப்ப நான் லாஸ் ஆகக்கூடாது அதுக்காக இது பண்றேன் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீஃபனும் அவர்கிட்ட இந்த கார்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் என்ன ஸ்டீஃபன் நீங்க இவ்வளோட வச்சிருக்கீங்களா ஸ்டீஃபன், நம்ம டீலர்ஷிப்ல இருக்கிற 2 காரை தவிர நம்ம எல்லாத்தையும் இங்க வந்தவங்களே ஃப்ரீயா தந்துட்டோம், அதனாலே நம்மளுக்கு டென்ஸ் ஆஃப் பில்லியன் ஆயிடுச்சு அப்படி சொல்ல ஸ்டீஃபனும் இதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் ஒவ்வொரு டேட்டியும் எனக்கு கார் தர போற அவன் நான் சொன்ன விலையோட 2-3 மடங்கு அதிகமான அதோட அதிகமான மதிப்புள்ள காரம் தரான் அப்படி இருக்க போற அவங்ககிட்ட இன்னுமே பணம் இருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவன் சாக்காவ. என்னாச்சு ஸ்டீஃபன் எல்லாரையும் நிப்பாட்டிட்டீங்க, ஒருவேளை உங்க கார் கராஜில் இருந்த எல்லாமே காரும் தீண்டு போச்சா? நீ இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே சாதாரண விஷயம், இனிமேல் மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போறேன், நீ இது வரைக்கும் நீ ஏமாறின பணக்காரங்களோட பணத்தார நீ யூஸ் பண்ண
அப்படி இருக்கப்போ இதுக்கு மேலே ஒன்றால் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதான் லேம்போகினி பற்றி சொல்லிட்டு இது 40 மில்லியன் மதிப்புள்ள ஒரு கார். அப்படி இருக்கப்போ இதை உன்னால வாங்க முடியாது, இதுக்கு மேலே என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லப்போ நம்ம ஹீரோ அப்படியே சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம ஹீரோ எப்படி விளையாண்டுருப்பானா, அவர் வந்து 10 மில்லியன் மதிப்புள்ள கார் தந்தானா நம்ம ஹீரோ 20 மில்லியன் மதிப்புள்ள கார் தருவான். அப்படிதான் விளையாண்டுருப்பாங்க. என்ன பாச்சு பயமா உன்னால இதுக்கு மேலே இது லெவலுக்கு காரை உன்னால எதுவும் தர முடியாது. ஸ்டீஃபன் நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்களா? மிஸ்டர் லின் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க செலவு பண்ண 2-3 மடங்கு அதிகமாக தான் செலவு பண்ணாரு. அப்பயே அவன் ஜெயிச்சிட்டால. அப்படி இருக்கப்போ நீங்க ஏன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஒரிஜினல் என்ன சொன்னா அவன் நான் செலவு பண்ண அதுக்கு மேலே அவன் செலவு பண்ணான். அப்படி இருக்கப்போ இனிமேல் கேம் இல்லையே, அதனால இது இன்னும் பிரச்சனை இல்லை அவன் தோட்டானா அப்படி சொல்லி அவனும் சொல்ல போறேன். இந்த நாயமே சொல்லி அவங்க சொல்றாங்க நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு பிரச்சனை இல்லை, அது நம்ம எப்படி சம்பாதிச்சோம்னா ஒருவேளை மிஸ்டர் கேனோட ஏமாற்றம் சம்பாதிச்சாரோ நம்ம உடனடியே போலீஸை கூட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லணும் இவனை. மிஸ்டர் கே கிட்ட பணமே இல்லையோ அப்படி சொல்லி அவங்க பேசிருக்காங்க. அதான் லேம்பகினி காமிச்சா தெரியுமா, அது வந்து லிமிடெட் எடிஷன் லேம்பகினி. அந்த ஒரே ஒரு காரை விற்கிறக்காக இந்த லிமிடெட் எடிஷன் காரு லிமிடெட் எடிஷன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்க இன்னும் கார் கிட்ட போவேன். என்ன அது லோ சைஸ் பேண்ட் ஆச்சு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஸ்டீஃபனும் அந்த கார் வந்து விற்கலப்பா, அந்த கார் வந்து இங்க வெறும் சோக்காக நிற்குது அப்படி சொல்லி நம்ம ஸ்டீஃபனும் சொல்ல எப்படின்னா நீ தோட்டு போயிட்டு அப்படி இருக்கப்போ என்ன நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேள்றான், நீ ஸ்கேமரு என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லி கெஞ்சிடுவாங்க கேட்ட வந்து அப்படி சொல்லி நம்ம ஸ்டீஃபனும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அப்ப நம்ம சோ வந்துட்டு மிஸ்டர் கியா நீங்க வந்துட்டீங்களா, நீங்க வந்துட்டா சொல்ல மாட்டீங்களா, நான் உங்களை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருப்பேன்னு சொல்லி நம்ம ஜோ இடிச்சிட்டு வரேன். நீங்க ஆர்டர் போட்ட லோ சைஸ் பேண்ட் வந்துருச்சு, அதை நான் இங்க உங்க பர்மிஷனே இல்லாம நிப்பாட்டி வச்சுட்டேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க, இப்போ நீங்க எடுத்துட்டு போன அந்த கார் இப்ப அதெல்லாம் என்ன பிரச்சனை சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன்னா அந்த கார் வந்துட்டு அவனுக்கு சொந்த மாதிரி சொல்லி எல்லாம் சாக்காக நம்ம ஸ்டீஃபனும் என்ன சொல்லணும் தெரியாம அடியே வாயில் நட்டுமே வரேன். அதெல்லாம் பாரு அந்த காருக்கான ரேட்டு நான் இப்பயே கொடுத்துறேன், அதோட இந்த காரை வந்து நான் ஜோய்க்கு தரேன். நம்ம ஹீரோ சொல்ல போறேன் 18 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அலரிங் சவுண்ட் வர அவரும் அதை கேட்டு காலில் மூக்கல் எல்லாத்துலேருந்து ரட்டமா வர ஸ்டீஃபன் இவருக்கு முன்னாடி ஒண்ணுமே அது மட்டும் இல்லாம 80 மில்லியன் மதிப்புல ரோ சைஸ் பேண்ட் லிமிடெட் எடிஷன் வாய்ப்பு சொல்லி சாக்க இருக்க போறேன். அதுக்கு மேல நியூஸ்னா அந்த காரை அவர் கூட கொடுத்துட்டாரா, அவர் இது மட்டும் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா பின்னாடி நாயத்தை நான் சுட்டிட்டு இருப்பேன் சொல்லி அவங்களும் கட்டிட்டு இருக்க போறேன். மிஸ்டேக்கேன் தங்கச்சிக்கு இனிமே தலை சரியா கேட்க போறேன். நம்ம ஜோயும் போய் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிட்டு மிஸ்டேக்கே நீங்க ரொம்ப கைண்டா இருக்கீங்க அப்படி சொல்லி அவங்க சொல்ல நான் தோத்துட்டேன்னு சொல்லி நம்ம ஸ்டீஃபனும் சொல்ல நம்ம ஹீரோவும் சரி நீங்க தோத்துட்டா நீங்களே சொல்லிட்டீங்க அப்படி இருக்கப்ப நம்ம என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இவன் நிச்சயமா பான்சி கேமரா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இவன் உண்மையான ரிச்சானவன், நான் அதிகமா பணம் செலவு பண்ணேன், ஆனா அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, நான் எல்லாத்தையும் எழுந்துட்டேன் சொல்லி நான் எதுக்காக இங்க வந்தேன்னா எங்க கண்ட்ரியில் இருக்கிற கம்மியான விலை இருக்க கார்லாம் இங்க வந்து அதிக விலைக்கு விட்டு இங்க இருக்க ஏமாற்றக்கு அவரை வந்து சொல்லி அவனும் உண்மையை விட்டுக்க ஸ்டீஃபன் நீங்க பண்ண தப்புன்னு சொல்லி அங்க எல்லாரும் நம்ம ஸ்டீஃபனை வந்து கரெக்டா புரிய சரி நீங்க இப்ப போலாம் சொல்லி மீறி சொல்ல போறேன். அங்கே இல்லை கும்பலும் உங்களை அப்புறம் ஆளுநர் ஊருக்கு பக்கமே இருக்கலாம் சொல்லி நம்ம ஸ்டீஃபனையும் அங்கே கிம்மியும் தோட்ட போறேன். ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா அந்த மாதிரி ஃபாரினர்ஸோட உண்மையான ஃபேஸ் என்னன்னு உங்களால எல்லாரும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ புகழ்ந்து பேச அளவோட இவ்வளோ நம்ம ஹீரோ கேமரா அப்படி சொல்லி பேசியிருந்தாங்க. இப்போ வந்து பொங்கல் பேசுறாங்க, இவ்வளோ நேரமா நான் ஃபாரினர் சொல்றேன் நம்பிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து இப்படி பேசுறாங்க என்ன பண்றாங்க பாருங்க. லிங்ஸின் வந்து ரொம்ப சாமிங்க அனுசமா, அது மட்டும் இல்லாமல் இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்றாரு, ஆனால் நான் இப்பயே அவர் மேலே லவ்ல வந்துட்டேனே அப்படி சொல்லி அவங்களும் இருக்கப்பறம் நம்ம ஹீரோ ஃபோனில் பேசிட்டு இருக்கான். லிங்ஸி நீங்க என் கூட டேட்டுக்கு வரீங்களா அப்படி சொல்ல போறேன். இங்கே ஆளை காணாம சொல்லி அவங்க சொல்ல போறேன். ஃபோனில் பேசினாரு டக்குன்னு போயிட்டு சொல்ல போறேன், ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க போயிட்டு நம்ம ஜோ போயிட்டு அடிச்சிட்டு இருக்கேன். ஏமா என்ன அடிச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஜோவும் கட்டிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வெளில வந்துட்டு நம்ம யாருன்னா பார்க்க வந்திருப்பேன். யாரை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் நான் உங்களை கொஞ்ச நாள்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் நீங்க ரொம்ப அழகாயிட்டீங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஐஸ் வைக்க அப்படியே சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயும் இந்த மட்டும் மற்றவங்க சொன்னா அது எனக்கு பிடிக்காது, ஆனால் லின்சின்னு சொல்றாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கேன். நான் எதுக்கு அவங்க கூட்டனா நான் வந்து என்னோட காலேஜ்ல சீனியர் இயர்ல இருக்கேன், அப்படி இருக்கப்போ ஏதாச்சும் கம்பெனில இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா சொல்லி அவங்க ஹெல்ப்புக்காக கூட்டேன். அதில் எந்த பிரச்சனை இல்லை, நீங்க எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க ரொம்ப ரிச் ஆனவங்க, அப்படி இருக்கப்போ இன்டர்ன்ஷிப்பே தேவையில்லையே. ஆனால் என்ன புரிஞ்சிக்க முடியுது, ஏன்னா நானும் உங்களை போல தான் நானும் ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் சொந்த பிசினஸ் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க இன்டர்ன்ஷிப்புக்காக கேட்குறீங்க. ஆமா ஆமா சொல்லி நம்ம ஹீரோ எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, ஆனா இந்த காலேஜ் மட்டும் இன்டர்ன்ஷிப் வாங்க போனா எனக்கு டிகிரி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நிற்க போறியே. அவங்களும் மிஸ்டேக்கே நான் வந்து உங்க டேரக்டர் போஸ்ட் அவங்க கொடுத்துறேன், எனக்கு வந்து மாசம் வந்து 6 லட்சம் ரூபா அப்படி சொல்ல போற நம்ம ஹீரோ இல்ல எனக்கு அதெல்லாம் வேணும், லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ண போறேன், அதனால எனக்கு மாசம் வந்து 5000 ரூபாய் போறோம் அப்படி சொல்ல போறாங்களும் நல்லா புரியும் மிஸ்டேக்கேன்னு சொல்லி அவங்களும் அவங்களோட கம்பெனிலேயே வேலையை தந்துடுவாங்க. அங்க இருந்து எல்லாரும் உங்களுக்கு தெரியுமா பிரசிடென்ட்டே அவங்க ஒருத்தர் இன்வைட் பண்ணியிருக்காங்க வேலைக்காக, அப்படி இருக்க போற அவன் நிச்சயமா ஆன்சமாரா இருக்கணும், எப்படியாச்சும் நான் கூட பேசணும்னு சொல்லி அங்கே பொண்ணுங்களா பேசியிருக்க போறேன். சூப்பர்வைசர் வந்து வந்துட்டாரு, அதனால உங்க சீட்டுக்கு ஒழுங்கா போங்க அப்படி சொல்லி அங்கே டீம் லீடர்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க. இங்க எல்லாம் பாருங்க இங்க வந்து 2 பேரும் புதுசா வேலைக்காக வந்திருக்காங்க அப்படி சொல்லி நம்ம அங்கிருந்த ஒருத்தரும் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க என்ன பேர் சு அப்படி சொல்லி அவனு சொல்ல போனா ஹலோ என்ன பேர் வந்து லின்சி, நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் இயர் படிக்கிறேன் அப்படி சொல்லி ஹீரோ எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் இங்க ஒருத்தன் வந்து புவரான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்னொருத்தன் வந்து கையில் வந்து ரோலர்ஸ் வாட்ச் போட்டிருக்கான், அப்படி இருக்கப்போ நல்ல
தெரியுது அவங்க தான் பிரசிடென்ட்டோட சொந்தக்காரன்னு. பிரசிடென்ட் யாரும் சொல்றாங்கன்னா நம்ம யாரா சொல்றாங்க. அங்கிட்ட ஒருத்தரும் கவலைப்பட மகனே, நான் உனக்கு இந்த வேலையை உனக்கு ஃபுல் டைம் ஜாப்பாவே ஆக்கிடுறேன். ஏன்னா இந்த கம்பெனில நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை யாரையும் வேலைக்கு வைக்க கூடாது. அதனாலயே நாம 2 பேரும் தெரியாத மட்டும் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசு நினைச்சிருக்க போற. அதோட இவங்க 2 பேரும் அப்பா பையன் இப்படி இருக்க போற. இந்த கம்பெனில இந்த சொந்தக்காரங்க யாரையும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. அதாவது இவர் வேலை சொன்னா இவர் பையன் வேலை செய்யக்கூடாது. அதனால அதுக்கப்புறம் இப்ப ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ யானை ஹீரோவை பர்சனலா வேலைக்கு சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க இடத்துக்கு போனதுக்கப்புறம் இதாண்டா நீ முடிக்க வேண்டிய வேலைன்னு சொல்லி அவன் நிறைய வைக்க. அதுக்கப்புறம் அந்த சூகிட்ட போய் இதை மட்டும் நீங்க முடிச்ச போது சொல்லி வைக்க. நம்ம ஹீரோவும் டீம் லீடர் ஏன் என்னோட வேலை மட்டும் அதிகமா இருக்கு. டேய் நான் தான் டீம் லீடர். அப்படி இருக்கப்பறம் நீ என்ன எடுத்து இந்த கேள்வி கேட்க புரிஞ்சா வந்தமா போனாமா வேலை செஞ்சமானு இருக்கணும். அதை விட்டு ஏதாச்சும் கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கு மேலே நீங்க செய்ய முடியாம நான் பண்ணி விட்டுருவேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் நான் பார்ட் அப்படின்னா இவ்வளவு கஷ்டமா நினைச்சு கூட பார்க்கல அப்படி சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களும் நீ ரொம்ப புவரான ஒருத்தன். அப்படி இருக்கப்பறம் உன்னை பார்க்க கூட எனக்கு விருப்பமே இல்லை. ஏன் இவங்க இப்படி பண்ணோம்னா நம்ம யான் செட்டாங்க நம்ம வேலைக்கு அவருக்கும் நம்ம நல்லா பழகுனா நம்மளுக்கும் நல்லா ப்ரொமோஷன் கிடைக்கும். நம்ம வேலைக்கு எங்கேயோ போகலாம் சொல்லி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யான் யாரை சேர்த்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோட சூவால். அப்படி இருக்கப்போ நம்ம சூவன் நல்லா ரிச்சா போட்டு வந்திருப்பான். அதனால தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனால யான் வேலைக்கு சேர்த்தாங்கன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் பிரியாம இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு இப்பயும் நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லி அவங்க சொல்ல போறேன். எனக்கு இது புரியல. அடுவா அப்படி சொல்லி அவங்க வர புரியும். இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, அதுவா ஹார்ட்டாவும் இருக்குன்னு சொல்லி அவனும் பார்க்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலைக்கு முடிச்சுட்டு போறேன். இந்தாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சொல்லி கொடுக்க போறேன். வாய்ப்பு இல்லை, இவன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிச்சிருக்கான், அதுவும் கம்மியா டைம் இல்லையா அப்படி சொல்லி அவங்க சாக்கா போறியே. ஆனா சொல்லிட்டு இந்தாங்க நான் உங்களுக்காக இந்த ரிப்போர்ட் எல்லாம் முடிச்சிட்டேன், இப்ப நீங்க போயிட்டு சூப்பர்வைசர் கிட்ட போய் சைன் வாங்கிக்க சொல்ல போறேன். நீங்க ரொம்ப டைம்ஸ் சொல்லி அவனு சொல்றான். அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ முடிச்ச ரிப்போர்ட்ல அவன் முடிச்சா சொல்லி சைன் வாங்க சொல்றேன். எபிசோடுக்கு எண்ட் கார்டு அடுத்த எபிசோட் சரியா சம்பவங்கள்லாம் காத்திருக்கேன்னு அறியும் பார்த்துங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கம்பெனி ஷேர் ஹோல்டர் அதாவது 500 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி தெரியுமா நம்ம யான கம்பெனி மேலே அந்த கம்பெனி இந்த கம்பெனி அப்படி இருக்க நம்ம ஹீரோவும் இல்ல ஷேர் ஹோல்டர் அப்படி இருக்க ஷேர் ஹோல்டரே இப்படி பண்ணா என்ன நல்லா தெரியும். இப்ப நம்ம டேட்டா எந்த கார்டு போட்டுலாம் நான் உங்க VH நீங்க போட்ட VH 5 அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.